ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குக் வித் தமிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்ததாக நிலக்கடலை பருப்பு நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம ஜீரகம் வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். கடைசியாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. வெங்காயம் அதிகமாக வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினாலே போதுங்க. இப்போ நம்ம காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். கலருக்காக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோங்க. பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்குங்க, அதனால் லைட்டாக இதில் இருக்க வெங்காயம் கடலைப்பருப்பு இதுக்காக மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு கப் பொரி எடுத்துட்டு நம்ம உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளற வேணாங்க, லைட்டாக கிளறி எடுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்க பொரி நம்ம பொரி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டு ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கும் போது பொரி நல்லா வதங்கிருங்க. பொரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிடவே பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தோம்னா பொரி சின்னதாகிருங்க. இந்த சூடு படப்பட சின்னதாகி நம்மளுக்கு திரும்பவும் அந்த வதப்பு இல்லாமல் நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்குங்க. பொரி வதன்னு இருந்தாலே நமக்கு ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காதுங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே டீ ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்துக்கலாங்க. சிம்லேயே வச்சு ரொம்ப நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க.